எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ எப்படியே அவர் கூடயே இருக்க முடியும்? இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுகவில் எஸ்.ஆர். ராஜா விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது. தாம்பரம் தொகுதி சிட்டிங் எம்எல்ஏவான அவர் இந்த முறையும் சீட் தனக்குதான் என்று காத்திருந்தார். 3 முறை எம்எல்ஏவாக இருந்த எஸ்.ஆர். ராஜாவுக்கு கட்சியிலும் மக்களிடமும் செல்வாக்கு அதிகம். தன்னை தவிர வேறு யாரையும் இங்கு நிறுத்த முடியாது என்று அவர் நினைத்தார். ஆனால் கிருத்திகா தேவி என்பவரை வேட்பாளராக அறிவித்தது திமுக. இதை சற்றும் எதிர்பாராத சிட்டிங் எம்எல்ஏ எஸ்.ஆர். ராஜா உடைந்து போனார். அவரது ஆதரவாளர்களும் கொந்தளித்தனர். எம்எல்ஏவுடன் சென்று திமுகவின் முக்கிய தேர்தல் பொறுப்பாளர் டி.ஆர். பாலு வீட்டை முற்றுகையிட்டனர். பாலுவிடம் ஆவேசமாக கத்தி கூப்பாடு போட்டனர். சிலர் கதறி அழுதனர். இது தொடர்பான வீடியோக்கள் தீயாக பரவின. இதோடும் நிற்கவில்லை. திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயம் வரை சென்று எம்எல்ஏ ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்தினர். இப்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் கிருத்திகா தேவி யார் என்றே மக்களுக்கு தெரியாது. அவருக்கு கொஞ்சம் கூட தொகுதியில் செல்வாக்கு இல்லை என்று கொந்தளித்தனர். ஆனால் எந்த பலனும் கிடைக்கவில்லை. இதனால் தேர்தலை புறக்கணிக்க எஸ்.ஆர். ராஜா ஆதரவாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். இப்போதே உள்ளடி வேலைகளையும் துவங்கிவிட்டனர். இந்த நிலையில்தான் நேற்று கிருத்திகா தேவியை ஆதரித்து தேமுதிக தலைவர் பிரேமலதா பிரச்சாரம் செய்தார். கூட்டணி கட்சிகளின் கொடிகள் உயர பறந்தன. ஒரு இடத்தில் கூட திமுக கொடி பறக்கவில்லை. மாறாக திமுக கொடிகள் ஆங்காங்கே சிதறி கிடந்தன. எங்கும் கட்டப்படாமல் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. அதேபோல் வந்திருந்த கூட்டத்தினரின் காலில் மிதிப்பட்டு கொண்டிருந்தன. மொத்த கூட்டணி கட்சி கொடிகளும் கூட்டத்தில் பறந்தபோது பிரதான கட்சியான திமுகவின் கொடியை தூக்க ஒருவர் கூட இல்லை. எஸ்.ஆர். ராஜா ஆதரவாளர்களின் ஆக்ரோஷம் எல்லை மீறியதால் திமுக தலைமை அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. வெற்றி வாய்ப்புள்ள தாம்பரம் தொகுதி இந்த முறை கைவிட்டு போய்விடுமோ என்ற அச்சமும் திமுகவுக்கு தொற்றிவிட்டதாம். அதனால் அவருடைய வெற்றி உங்கள் கையில இருக்கு. டாக்டர் கிருத்திகா தேவியை உங்கள் கையில வேட்பாளரும் இல்லை, அவங்களும் இன்னைக்கு நம்ம கூட்டணி வேட்பாளர் தான். அதனால் அவருடைய வெற்றி உங்கள் கையில இருக்கு. டாக்டர் கிருத்திகா தேவியை உங்கள் கையில ஒப்படைச்சிட்டு போறோம். தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் எந்த கருத்து கணிப்பும் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. அதனால இன்னைக்கு இவங்க உதய சூரியன் சின்னத்துல நிக்கிறாங்க. அவங்க வெற்றியை யார் நினைத்தாலும் பறிக்க முடியாது.